ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கலர் பேப்பர் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இது மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெருசாக செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் பெருசாக செஞ்சுருக்கேன். பாதியாக கட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிளாக கட் பண்ணணும். ட்ரையாங்கிளாக கட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அது மாதிரி மடித்து கட் பண்ணணும். நீங்கள் கலர் பேப்பர் எடுக்கிறத வந்து ரொம்பவே தின்னான லேஸான பேப்பராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்கான பேப்பர் எடுத்திங்கன்னா கட் பண்ணவே முடியாது. அதுவும் நான் இந்த சின்னதாக ஆரஞ்சு கலரில் செஞ்சேன் பார்த்தீங்களா? அதுக்கு கை ரொம்ப நேரம் வலிச்சிட்டே இருந்தது சிசரில் கட் பண்ணிவிட்டு. அதனால் ரொம்ப ரொம்ப தின்னான பேப்பர், லேஸான பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. சும்மா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, நம்ம செய்ய முடியாதுன்னு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி ட்ரையாங்கிளாக மடக்கிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி இது மாதிரி மடிச்சுக்கோங்க. அது வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். இன்னொரு சைடு வந்துட்டு மடிக்கிறப்போ வந்துட்டு தெரியக்கூடாது. அது மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கோங்க கிளியராக. மடிச்சுட்டு அதையும் இது மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க. நல்லா மடித்து விட்டதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு அந்த ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அதில் டிசைன் வரைஞ்சிக்கிறேன். இது மாதிரி கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அதில் நிறையா டிசைன் வரையலாம் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. இந்த கிராஃப்ட் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம பேப்பர் சர்க்கிளில் மடித்து வச்சுட்டு ஃப்ளவர் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதே சர்க்கிள் தான். அந்த சர்க்கிளை மடித்து வச்சு நம்ம டிசைன்ஸ் வரைகிறோம். அது மாதிரி தான் பாருங்கள். இது மாதிரி தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இது மாதிரி டிசைன்ஸ் காட்டும்போது அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் செய்யும்போது வரைகிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதனால டிசைன்ஸ் காட்டும்போது அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு அதையெல்லாம் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நடுவில் ஒரு பெட்டல் ஷேப் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதை வந்து கட் பண்ண முடியல. கட் பண்ணும்போது அது வந்து பிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி முடிச்சதை நான் இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து விரிச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். எல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம் நீங்கள். நான் சும்மா சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பரில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவே பியூட்டிஃபுல்லாக வந்துருந்தது. சரி நம்ம கலர் பேப்பரில் ட்ரை பண்ணலாம், அப்படியே உங்ககிட்டயே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது மாதிரி பண்ணேன். இது இந்த ஹாஃபாக பார்க்கும்போது அப்படியே சூரியன் மாதிரி இருந்தது. இது நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது அது அந்த கட்டிங். ஆனால் இதுதான் கைவலி உண்டு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இது லேஸான பேப்பர் தான் எடுத்திருக்கேன். அதுவும் பெருசாக தான் செய்ய போகிறேன். இந்த ப்ளூ கலர் பேப்பர் ரொம்ப லேஸான பேப்பர் தான். அதுக்கப்புறம் லேஸான பேப்பர் பெருசாக எடுத்துகிட்டு அதையும் இது மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு வந்து தெளிவாக மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். முன்னாடியும் பின்னாடி வந்துட்டு கேப் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதையும் வந்து ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இது மாதிரி ஹாஃபாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற பேப்பர்ஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கோணியாக கட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் அப்படி தான் நான் டிசைன் வரைகிறேன். வரைஞ்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இதுக்கு முன்னாடி வரைஞ்சிருந்தேன் இல்லையா ஆரஞ்சு கலர் பேப்பரில், அதே மாதிரி டிசைன் தான் இதுலேயும் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி தான் சென்டரில் வந்து அந்த இது மாதிரி இப்போ பெட்டல் ஷேப் போட்டோம் இல்லையா, அந்த பெட்டல் ஷேப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு கீழேருந்து லைன்ஸ் கொண்டு வரேன். 2 லைன் கொண்டு வந்து மேலே ஒரு பெட்டல் ஷேப் வந்துட்டு போட்டுக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு வரைஞ்சிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பிரிச்சுக்கலாம். அந்த ஒவ்வொரு ஷீட்டாக பிரிக்கணும். பிரிக்கும்போது என்ன, அந்த பெட்டல் ஷேப் மாதிரி வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அது அழகாக இருந்தது. மயில் இருக்க மாதிரி இருந்தது, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. அது பிரிச்சோன்னே நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மடங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு இது மேலே வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா அது நீட்டாயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலரில் செஞ்சுருந்தோம் இல்லையா சின்னது, அதை எடுத்து இந்த பெருசில் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஏதாவது கான்ட்ராஸ்டான பெஸ்ட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, அதனால் இதில் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுலேயும் முன்னாடி காட்டின மாதிரி மடித்து கட் பண்ணிட்டு அதுலேயும் வந்துட்டு ஒரு டிசைன் வரைஞ்சிக்கிறேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள் மாதிரி வந்து இருக்கும் இந்த டிசைனு. பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். இதையை வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். உள்ளே இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கிராஃப்ட் நைஃப் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். வெளியே இருக்கிறத சிசரால் கட் பண்ண முடிகிறத வந்து சிசரால் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நைஃப் வச்சுட்டு ஒரு சின்ன இடத்துல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் நைஃப்பில் தான் கட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் இந்த நைஃப்பில், நார்மல் நைஃப்பில் கூட வந்து இதை செஞ்சுக்கலாம்.
இது மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ணதை விரிச்சிட்ருக்கேன். கட் பண்ண அது எப்படி இருக்கோ அப்படின்னே தோணிகிட்டே இருந்தது. பட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறக்கே. வாவ், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் வந்துட்டு இன்னொரு பீஸ் சின்னதை வந்துட்டு நான் செஞ்சுக்கிறேன் ஆரஞ்சு கலரில். அதையும் அது மாதிரி சென்டரில் ஒட்டிட்டு அடுத்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதுதான் வந்துட்டு ஒரு ரொம்ப ஈஸியஸ்டான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஈஸியாக தான் வரைஞ்சிருக்கேன் இந்த டிசைனு. பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. இது மாதிரி வந்துட்டு கிளியராக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் வந்துட்டு அது சும்மா தான் இருந்தனாட்டி அதில் ஒரு சின்ன பெடல் கட் பண்ணிட்டு இதையும் வந்துட்டு விரிச்சிக்கிறேன். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது இது மாதிரி நம்ம நிறைய டிசைன்ஸ் வரைஞ்சி கட் பண்ணுறப்போ அது வேறு விதமாக க்யூட்டாக கிடைக்கும். நான் அந்த எல்லோ கலருக்கு நடுவில் இது மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அது ரொம்ப மடங்கின மாதிரி இருக்கிறனாட்டி இது மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளோட 3 வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. 3மே ரொம்ப 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 க்யூட்டாக இருந்தது. இதே மாதிரி வந்துட்டு நான் சின்ன பேப்பர் இருக்கும் இல்லையா, சின்ன பேப்பரில் இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணது இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டு செவுத்தில் அதை நான் ஒட்ட வச்சுட்டேன். நீங்கள் வந்து டபுள் டேப் போட்டு அடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.